அருமையான சுவையில் புளிச்சங்கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான முறையில் செஞ்சுருக்கேன். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப நல்லதும் கூட சாப்பிட்றது. இந்த மாதிரி அளவுகளில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இட்லி தோசைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். நான் பண்ணுற பக்குவத்தில் பண்ணி பாருங்கள். கடைசியில் வந்து சூப்பராக இருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிடலாம். ஆனால் சாதத்துக்கு வந்து கடைசியில் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு கட்டு புளிச்சங்கீரை வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸ்கின்க்கெலாம் ரொம்ப நல்லது. எலும்பை வந்து நல்லா இரும்பாக்குங்க. எலும்பை வந்து இரும்பாக்குற சக்தி இந்த கீரைக்கு இருக்குது. அதனால் இந்த கீரையை வந்து அடிக்கடி எடுத்து சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும். தொப்பை இருந்துன்னா நமக்கு தொப்பை வந்து குறையுங்க. அந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா, சாதத்தில் போட்டு வரைவி சாப்பிட்டிங்கன்னா தொப்பை குறையும். அதனால் இந்த கீரையை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. புளிச்சங்கீரை கடைசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு வந்து ஒரு கட்டு புளிச்சங்கீரை எடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வரும். நமக்கு ஆஞ்சி எடுத்து வைக்க இலையை மட்டும்தாங்க எடுக்கணும். காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது. இலையை மட்டும் நம்ம ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகுங்க, இதை வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு மீடியமாக வச்சு நல்ல சடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அதே கடாயில் ஒரு புளிக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம பூண்டுங்க, ஒரு முழு பூண்டை உரித்து நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மட்டும் வதங்கிடுங்க. அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வெந்துருங்க. எங்களா நல்லா செவந்துருச்சு பாருங்கள். போட்ட உடனே இந்த அளவுக்கு நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடணும். நல்ல மனம் கொடுக்குங்க இந்த பூண்டு போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா. புளிச்சங்கீரை கடையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து வரமிளகாங்க, குண்டு மிளகா போட்டிருக்கேன். ஒரு 10-15 மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகா எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கு வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் புளிச்சங்கீரை கடையில் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரமாக வச்சுக்கோங்க. இப்போ மிளகாவும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்தாச்சு. காம்போட போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். காம்போட போட்டு அரைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயை நம்ம ஒரு மண் கடாயில் ஊற்றிட்டு நம்ம கீரை வதக்கி எடுத்துக்கலாங்க. கடாய் நல்லா சூடானோன்னா அதே எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கைப்பிடி காணும் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா அடுத்தால வைக்கணுங்க. நான் ஃபுல்லாக இருந்தேன்னா நம்ம கிண்டி கொடுக்க முடியாது. கொஞ்சம் வதங்கிச்சுன்னா கீழே போயிடும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம கீரை அள்ளி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க அடிக்கடி. வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருளாக வதங்கணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அந்த கீரையோட கலர் வந்து மாறாதுங்க. அதனால் இந்த மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறமா புளி வந்து உங்களுக்கு இந்த கீரை கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். நம்ம வதக்கி அரைக்கும்போது இந்த புளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வழுவழுப்பு இருக்காதுங்க. உப்பும் புளியும் போட்டாச்சுன்னா நமக்கு வந்து இந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. நல்லா நம்ம கீரை அரைக்கீரை கடைஞ்ச மாதிரியே இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை மூடி வச்சு நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அது வெந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, பவுட்ரு பண்ணிக்கோங்க.
வெந்தயம், கடுகு, வரமிளகாய் இந்த மூணையும் ஃபஸ்ட்டு குறப்பாக திரிச்சிட்டு அப்புறமா நம்ம பூண்டை போட்டு திரிக்கணுங்க. திரித்து எடுத்தாச்சு. இப்போ பூண்டையும் அது கூட போட்டு லேசாக நச்சு எடுத்துக்கலாம். ஒரு சுற்றினா போதுங்க. இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு வேக விடுங்க, வத்திரும் உங்களுக்கு. இப்போ இதை கீழே இறக்கிடலாம். நம்ம சூட்டோடு கடையணுங்க. கடைஞ்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கீரை மத்து இருந்ததுன்னா கீரை மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுங்க. 2-3 நிமிஷத்தில் நல்லா மசிஞ்சிருங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு கடைங்க. நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா நம்ம அரைக்கீரை கடைஞ்ச மாதிரி கடைஞ்சி எடுத்துடலாங்க. நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். புளிச்சங்கீரை கடையல் ரெடிங்க. இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி கடையை மத்து இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மூடில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திட்டுனா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. சாதத்தில் போட்டு விரைச்சி சாப்பிட்றதுக்குனாலும் சரி, இட்லிக்குனாலும் சரி கொஞ்சம் திட்டாக இருக்கணும். இப்போ ஒரு தாளிசம் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் போட்டு குழிக்கரண்டி எண்ணெய் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன். நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயங்க ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு வதக்கி போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ கண்ணாடி பதம் வரதுலையும் வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ கீரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கீரை கூட ஆட் பண்ணிடலாம். அப்படியே கீரை கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் நம்ம திரிச்சு வச்சுருக்கோம் பாருங்க மசாலா. இந்த மசாலாவை போட்டு நம்ம பண்ணோம்னா அடாடாடாடா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க ஒரு கரண்டி கீரையில். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம திரிச்சு வச்சுருக்க பொடியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மிச்சம் இருந்ததுன்னா அப்படியே வச்சுருங்க. நம்ம எதுவும் பொரியல் பண்ணோன்னா போட்டுக்கலாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவை போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேக விட்ருங்க. நல்லா வெந்துருங்க. சூப்பரான புளிச்சங்கீரை கடையில் ரெடிங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி இருக்கணும். சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சுங்க. அப்படியே நம்ம கீரை மசியில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வெறும் கடாயில் சோறை போட்டு விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி வெறும் சாதம் வடிக்கலை, வாழைத்தண்டு பிரியாணி பண்ணிட்டாங்க அன்றைக்கி. அதனால் நான் போட்டு சாப்பிடல. இட்லிக்கு தான் பண்ணேன். வெறும் சாதம் இருந்ததுன்னா நீங்கள் சாதத்தை அந்த சட்டியில் போட்டு விரவி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதுவும் சட்டியில் போட்டு விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு, பழைய சுண்டை வச்ச கீரை குழம்புலலாம் நம்ம சட்டியில் போட்டு சோறை போட்டு விரவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே ஒரு கரண்டி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராட்டு புளிச்சக்கீரை கடைசல் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பண்ணி சாப்பிடுங்க அடிக்கடி. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.